9, 10க்குரியவர் சனி பகவான் 11இல் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதில் நடக்க அற்புதம் ஒன்று தெளிவாக பார்த்துருவோம். சொல்ல போகிறது என்ன ஃபேக்டோ அது சொல்ல போகிறாங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. அலங்கார வார்த்தைகளே இல்லை. அதனால் பாருங்கள், ஒரு யூனிக்னஸ் உள்ள ராசியில் இந்த ரிஷப ராசி. இது மட்டுமா? 2, 5க்குரியவராக புதன் பகவானே வர பேச்சு திறமையில் ஜகஜால கிளடி பேசுனா போதும். 10க்குரியவர் 11ஆம் இடத்தில். பொதுவாகவே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிற ராசி ரிஷப ராசி. பொதுவாக ரிஷப ராசிக்காரங்க ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம். சனீஸ்வர பகவானால் விஸ்வரூப வெற்றி பெறப்போகும் ரிஷபராசி அன்பர்களே, கேட்கவே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் இந்த வருடம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கார். நிறையா விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ராசிகளுக்கு கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரே ஒரு ராசி மட்டும் துணிஞ்சு செய்யுங்க, வேகப்படுத்திக்கங்க, சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். அது ஒரே ராசி இந்த ரிஷப ராசி. ஏன்னா இந்த ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பயிற்சி வருகிறது. 9, 10க்குரியவர் சனி பகவான் 11இல் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதில் நடக்க அற்புதம் ஒன்று தெளிவாக பார்த்துருவோம். இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. பொதுவாக திருமணம் எப்படி இருக்கும், பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள், தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய விருத்திகள், இடம் வீடு சொத்துக்கள் என்னென்ன, வேலையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவங்கள், இத்தனை நாள் தவறவிட்ட வாய்ப்புகள், நினச்சிட்டே இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, அதை பற்றி பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் என்னென்ன அதை பற்றி பார்ப்போம். சார் ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்கு இருக்குது, வர வேண்டிய பணம் இருக்குது, அதை பற்றி என்ன, மாணவர்களுக்கு என்ன, அப்படி தெளிவாக பிரித்து பார்த்துருவோம். நான் சொல்ல போகிறது என்ன ஃபேக்டோ அது சொல்ல போகிறாங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. அலங்கார வார்த்தைகளே இல்லை. அதனால் பாருங்கள். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆன்மீக பரிகாரம் சேனலில் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த விஷயத்தில். பொதுவாக புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான பரிகாரங்களாக கொடுங்க, நேயர்களுக்கு பயனுள்ள தகவலாக கொடுங்க, பொதுவான பரிகாரங்களாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு தெளிவாக கேட்குறாங்க. அப்போ இந்த சேனலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஜோதிடர்கள் சிறந்த ஜோதிடர்கள் பேசிகிட்ருக்கோம், உண்மையாக பயன்படும். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே வசீகரம் அதிகமாக இருக்குங்க. மற்றவங்க ஈஸியாக அட்ராக்ட் பண்ணால் கலைத்துறைகள், கலை சம்மந்தப்பட்ட ஆர்வம் இருக்கும். ஈஸியாக மற்றவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடியது பேச்சாளவாகவோ திறமையாளவாக, அல்லது அவங்ககிட்ட ஒரு ஸ்கில் மூலம் மற்றவங்கள ஈஸியாக கவர்ந்தெழுக்கும் திறமை உண்டு. ஒரு யூனிக்னஸ் உள்ள ராசியில் இந்த ரிஷபராசி. இது மட்டுமா? 2, 5க்குரியவராக புதன் பகவானே வர பேச்சு திறமையில் ஜகஜால கிளடி பேசுனா போதும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கும். ஒரு சிலருக்கு கவிதை தத்துவங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சில வார்த்தை பேசுங்க அற்புதமாக இருக்கும். இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா குடும்பம் சம்மந்தப்பட்டதில் ஏற்படுற ஒரு இணைப்பு தான். ஃபேமிலிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க தான் தன் பிறந்த வீட்டும் புகுந்த வீடு ரெண்டுமே சரியாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய திறமைப்பட்டவங்க. 2 வீட்டுக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அதில் கணவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது, பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவிக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணக்கூடிய அப்படிங்கிறது அனைவரும் வரும். உங்களுக்கு என்ன வரும்னா கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறேன்னு ஒரு பேர் வரும். அதெல்லாம் பொதுவானது. ஆக மொத்தம் இவங்களுக்கு நிறைய நல்பலன்கள் இருக்குது. தந்தையின் தொழில் செய்ய யோகம் உண்டு. ரைட். இவங்களுக்கு இப்போ சனி பகவான் கொடுக்கின்ற அற்புதத்தை பார்ப்போம். முதல்ல சனி பகவான் மார்ச் மாத இறுதியில் உங்களுக்கு 11ஆம் லாபாஸ்தானத்தில் வருகிறார். 9, 10க்குரியவர் 11ஆம் இடத்தில். பொதுவாகவே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிற ராசி ரிஷப ராசி. பொதுவாக ரிஷப ராசிக்காரங்க ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், ரொம்ப புலம்புனா கூட ஜெயிச்சிருவீங்க, போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. சார் கட்டத்தை பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜெயிச்சிருவப்பா, கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் தான் இருக்கும். ஜோசியராக நான் அந்த பக்கம் வந்தால் கூட எனக்கு 2 கலை இருக்கும், ஆனால் நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு தைரியமாக சொல்ல. ஏன்னா இவங்களுக்கு அந்த 9, 10 தர்ம கர்மாதி யோகங்கள் இருக்கிறது. ரைட். முதல்ல பண ரீதியான விஷயங்கள், சந்தோஷமான விஷயம் நடக்குது. பொருளாதார ரீதியாக விருத்திகள் ஏற்பட போகிறது. வர வேண்டிய பணங்கள், இவங்களுக்குன்னு ஒரு பணம் வர வேண்டிய ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குங்க. இவங்களாம் கேட்பாங்க எப்போத்தான் எங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்ட விஷயங்கள் இப்போ நடக்கப் போகிறது. பண வருவாய் உண்டு, ஆதாயம் உண்டு, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. குடும்பத்தில் புது நபர்கள் வருகிற சூழ்நிலை உண்டு. புது நபர்கள்னால் குழந்தை ரீதியாக இருக்கலாம், திருமண ரீதியாக இருக்கலாம். அது திருப்பி பிரித்து பேசுவோம். அப்போ ஃபைனான்ஷியல் ரீதியாக குடும்பத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. இப்போ தான் பார்த்திங்கன்னா கடனை அடைக்க வாய்ப்பு உண்டு. சார் கடனை அடைச்சி வெளியே வந்தாலே போதுங்க, கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலைஞான் இலங்கை வேந்தன்கிற மாதிரி கடன் சம்மந்தப்பட்டதில் தத்தளிக்கிற அமைப்புடையது ரிஷபராசி. இவங்க எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. டக்குன்னு ஒரே ஒரு விஷயத்தை தவற விட்டுருவாங்க, அது கடன். அதனால் கடன் தயவுசெய்து வாங்காதீங்க.
இந்த ராசிக்கு அம்சமே ராசி அதிபதி 6ஆம் அதிபதியாக இருப்பதால் கடன் வாங்கி மாட்டக்கூடிய அம்சம் உண்டு. அதை நிவர்த்தி ஸ்தானமாக அதை அதை 6க்கு 12ஆக பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா கன்னி, அங்கே உங்கள் ராசி அதிபதி நீச்சமாயிருவார். அப்போ மீண்டு வர வாய்ப்பு இல்லாமல் வேறு யாரோ உதவியின் மூலம் வாய்ப்பு வரும். இப்போ 6க்கு 6 11ஆம் வீடு அங்கே தான் உச்சம் பெறுது. அப்போ இயற்கையாக மற்றவர்களால் தான் கடலை அடைக்க உதவி பண்ணும், இல்லை நகையை அடகு வைக்குமான கடன் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைட். இவங்களுக்கு பொதுவாகவே மாடி வீடு யோகமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்தால் மாடி வீடு யோகமாக இருக்கும். வண்டி பிரம்மாண்டமான வண்டி இருக்கும். அதிக வண்டி வாகனங்கள் பயணங்கள் இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக வண்டி ஒன்று வாங்கிக்கிறோம். அடிக்கடி பயணங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் ஒன்று. இப்போ வேலை என்ற ஒரு இடத்தில் சுப நிகழ்வுகள் உண்டு. ஆனால் 6ஆம் வீட்டை குரு பார்வை செலுத்துவதனால 6, அது மட்டும் இல்லாமல் 8, 10. இப்போ வேலை என்ற இடத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாக வாய்ப்புண்டு. வேலையில் அதிகமாக சம்பள உயர்வுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கூட உடன் செய்கிறவங்கள உங்களே தலைமை பொறுப்பை ஏற்க தயாராக இருக்க சொல்லுவாங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக வரும். நிர்வாகத் திறமை உங்களுக்கு கண்ட்ரோலில் வரும். இதெல்லாம் இப்போ சொல்லலாம். இதுக்கு முன்னாடிலாம் அப்படி சொல்லியிருக்க முடியாது. ஏன்டா வேலை செஞ்சோம், வேலை போயிருமோன்னு பயந்தீங்க. இப்போ ஆஃபர் லெட்டர் 2வது, இப்போ நிறைய பேர் வேலை செய்கிறது 2 ஆஃபர் லெட்டர்கள் வச்சுருப்பாங்க. சரி, இந்த வேலையா எது எடுத்தால் டவுட் கரெக்டாக இருக்கும். இப்போ ஏதோ ஒருத்தர் கேட்டார், சார் கோயம்புத்தூர் பக்கம் கிடச்சிருச்சு, பெங்களூரும் கிடச்சிருச்சு, ரெண்டுமே எனக்கு கிளைமேட் ஒத்துரும், எது சார் போகலாம் இப்படி. அப்போ இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் கையில் வச்சுக்கிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை உண்டு. இப்போ வேலையில் கொஞ்சம் நல்லாயிருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். திருமணம் என்ற ஒரு நிகழ்வு 7க்குரியவர் சில காலமாக நிச்சயபங்கமாக திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ் பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7க்குரியவரை வச்சு தான் ஆரம்பிக்க போகுது. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு பகவானத்தில் குடும்பத்தில் ஏதோ புது நபர்கள் உண்டு. ஆனால் குரு பலம் குரு பார்வை உண்டா அப்படின்னா ஒரு அளவாக தான் இருக்குது. அப்போ இப்போ தான் இங்கே என்ன பண்ணணும், லக்னம் ஆணாக இருந்தால் சுக்கிரன் தன்மையும் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் தன்மையும் பார்த்து அதுக்கு குரு பார்வை இருக்கா, வருகின்ற தசாபுத்தி அம்சம் கரெக்டாக வேலை செய்தால் இப்போ திருமணம் பண்ணலாமா. திருமணம் பண்ணும்போது ஒரு சில ஜாதகங்கள் தோஷமுள்ள ஜாதகங்கள், எல்லாரும் தோஷம் இருக்க தான் செய்யும். அதுக்காக கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. தோஷம் எந்த மாதிரி, இவங்க கல்யாணம் எப்படி அதை பார்க்கணும். தோஷம் இருந்தால் வாழை மரத்தாலி கட்டி பரிகாரம் பண்ணுற மாதிரி ஒரு சில கொடுக்க, அது மாதிரி கொடுக்கணுமா, இல்லை அம்பாள் கோயிலில் உண்டியில் தாலி போடுறதா, இல்லை தோஷத்துக்கு எந்த கோயிலுக்கு போனால் நிவர்த்தி ஆகும். அப்போ தோஷம் இருக்கணும், திருமணம் வேண்டாமா, இது ஒன்று. பொதுவாக ஜாதக நட்சத்திர பொருத்தத்தில் திருமண பொருத்தம் மட்டும் பத்தாதுங்க. அதில் 10 பொருத்தத்தை தாண்டி கட்ட பொருத்தம் மற்றதையும் பாருங்கள். ஆக திருமண அமைப்பு உண்டு. மூர்த்த லக்னம். அப்போ மேரேஜுக்கு டைம் குறித்து அந்த குறிக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கவனமாக இருங்க. ரைட். பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். பிஸ்னஸ் சூப்பர் அமோகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்த குரு பார்வை, 10க்குரியன் 11ல் தன் ஸ்தானத்துக்கு 2வது ஸ்தானம். இப்போ தான் டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய அம்சம். வீட்டில் வச்சு பண்ணுற, அங்கே வச்சு பண்ணுற, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வெளியிருந்து வாங்கி உள்ளே கொடுக்குறது, அதெல்லாம் தைரியம் பண்ணிகிட்டு இருக்கலாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தோணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சார் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருது, கூட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் வராங்க, பண்ணலாமா. அப்போ அந்த கூட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணும்போது ஜாதகம் ஒரு டைம் பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா லக்ன அம்சம் இருக்குது, தசாபுத்தி எப்படி இப்போ நல்லா இருக்குது, இன்னும் கண்டினியூஸாக இருக்குமா, ஒரு 5 வருஷம் நல்லா போகுமா, பின்னாடி சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குமா பார்த்துக்காங்க. அப்போ இன்றைய சூழ்நிலை சாதகமாக இருப்பதால் கூட்டு சம்மந்தப்பட்டதாக பார்க்குறாங்க. இப்போ தொழில் வந்து ஆரம்பித்து எப்படி இருந்திருக்குன்னா, வேற ஒருத்தருக்குனால முடியல எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்று நடக்கும். இல்லை உங்களுக்கே ஒரு கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அம்சம் வரும். இது 2வது. இன்னொரு சிலருக்கு சார் எங்கள் தொழிலுக்கு எனக்கு அனுபவம் இல்லாத ஒரு ஃபீல்டு புதுசாக வருது, எடுத்துக்கலாமா, இதை பண்ணால் மேனேஜ் பண்ணிடுவேனா அப்படின்னு வந்துடும். ஆக மொத்தம் ஒரு இதை வளர்ச்சி உண்டு. அது என்ன மாதிரி வளர்ச்சின்னு பார்த்து பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வரும். ட்ராவல் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சரில் இந்த அக்ரிகல்ச்சரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சினிமா துறை சம்மந்தப்பட்டது, சமையல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை வந்து போகும். அப்போ இது பார்க்கணும். பொதுவாக அரசு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு கிடைக்க காலகட்டம் வந்தாச்சு. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ராக்ரஸ் பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எக்ஸாம் எழுதி சின்ன மார்க் தவற விட்டாங்க உண்டு. மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, பல மொழியில் தேர்ச்சி பெற அம்சம் உண்டு. இவங்க பார்த்திங்கன்னா என்னென்னா தன் தாய்மொழி நல்லா பேசுவாங்க, எழுத தெரியும். அதுவும் இல்லாமல் ஃபாரின் லாங்குவேஜஸ் இப்போ தான் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இந்த மாதிரி இது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா IELTS TOEFL எக்ஸாம் எழுதி US போகிறேன், UK போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறவங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆயிரும். பொதுவாக ரிஷபராசிக்கு ஆஸ்திரேலியா ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ரிஷபராசிக்கு ஆஸ்திரேலியா ரெக்கமெண்டேஷன் கிடையாது. மற்ற அம்சங்கள் பார்க்கணும். லக்ன ரீதியாக மற்ற அம்சத்துக்கு நிறைய பேருக்கு நான் போட்டதில்லை. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு நான் அனுப்புனதில்லை இந்த ராசிக்கு. அதே மாதிரி
கோவை வட்டார பகுதியை விட்டு வேறு பக்கம் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அங்கே தான் அனுபவம் வரும். கோயம்புத்தூர் இந்த ராசி தத்துவங்களில் ஒரு சில விஷயம் இருக்குது. அதனால் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது விற்கிறது சம்மந்தப்பட்ட சிந்தனை இருக்கும். சார் ரொம்ப நாளாக ஒரு இடத்த விற்க முடியல, விற்கலாமா? தைரியமாக விற்கக்கூடிய அம்சம் இருக்குது. அதை ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள். இடம் விற்க சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது. தந்தை மகன் உறவில் வலு பெறும். ரொம்ப நாள் கழிச்சு தந்தை மகன் பிரச்சனையாக இருந்தால் அப்பா மகன் ஒரு ரிலேஷன், சித்தப்பா உறவுகளிடம் கருத்து வேறுபாடுகளாக விலகி ரிலேஷன்ஷிப் உண்டு. மூத்த சகோதரர்கள் ஆதாயம் உண்டு. இளைய சகோதரர்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் தீரும். பொதுவாக ரிஷபராசி சந்திரன் உச்சம். இப்போ இவங்களுக்கு மொபைல் ஃபோன் பாருங்கள், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அத்தனை லேப்டாப்பாக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், அதை புதுசாக வாங்க போகிறாங்க. இன்சூரன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் அவங்க தாங்க. பொதுவாக இவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு அட்வைஸ், ஷேர் மார்க்கெட்லாம் போகாதீங்க. நேராக போய் ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்காங்க. இதுவே காப்பாற்றிடும். ஒரு ராசிக்காரங்க சொன்னேன், அவன் சொன்னார், சார் அங்கே அம்மாவுக்கு 57 வயசில் போட்டார்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுவே நிறைய குழப்பங்கள் இருந்து போடலை இன்சூரன்ஸு. அப்புறம் டாக்டர் அதை சொல்லி ஹெல்த்து செக்கப் பண்ணி ஓகேன்னு போட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு 62 வயசு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, சார் சும்மா கட்டிகிட்ருக்கேன்னாரு. 4 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க தாய்க்கு ஏற்பட்ட நிலைமை 2 கண் சர்ஜரி, கால் சம்மந்தப்பட்டதில் 2 மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க. அது அப்படியே அத்தனை சிகிச்சைக்கும் அந்த பண உதவியாக இருந்தது. அப்போ இன்சூரன்ஸு, எல்ஐசி, ஃபிக்ஸட் டெபாசிட் சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. இவங்களுக்கு சிறு சேமிப்பு திட்டங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்டு போடுறது, சின்ன சின்ன சீட்டு, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கடன் வாங்குறது தான் பிரச்சனையாக இருக்கும். நகை கடன், அதை மட்டும் பார்த்துக்க வேண்டியது. இப்போ இவங்களுக்கு வேறு ஒரே விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது ஹெல்த் வைஸ் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருதுங்க. ரொம்ப நாளாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்துகிட்டே இருந்தது. இந்த மலச்சிக்கல் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சில அடிக்ஷனாக இருந்தாங்க. ஏதோ ஒரு அடிக்ஷன், பொதுவாக அடிக்ஷன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன அடிக்ஷன் அப்புறம் பேசுவோம். ஆண் பெண் இருவருக்கும் ஒரு அடிக்ஷன், இந்த அடிக்ஷன்லேருந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். அப்போ இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி வேறு கேள்விகள், சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம், அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். கீழே இருக்கிற எண்களுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். இப்போ பொதுவாக சனியோட உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா சனி பார்வை உண்டு. 11 சனி பார்க்குது. அதுபோல் 8ஆம் இடத்த சனி பார்வை பார்க்குது. 5ஆம் இடத்த படம் 7, 5. இப்போ காதல் திருமணம் வருமா? இதுதான் கேள்வி. காதல் திருமணம் கைகூட வாய்ப்புண்டு. இதில் ஒரு சிலருக்கு திருமணம் மனக்கசப்பு நடந்த டைவர்ஸ் ஆனவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. 2வது, பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். பூர்வீக சொத்துக்கள் இப்போ தான் பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. ஒரு சின்ன ஒரு யோகங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு புதையல் யோகம் மாதிரி டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அமையும். அதன் மூலம் ஆதாயம் இருக்குது. அதன் மூலம் வளர்ச்சியும் உண்டு. ஆக கிளவராக பயன்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு சனீஸ்வர 7.5 சனீஸ்வரன்னு வரல. ஒரு சனீஸ்வரர் உங்கள் ராசியை பார்த்தனால நீங்கள் திருப்பரங்குன்றம் சென்று ஃபஸ்ட்டு முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு, அந்த முருகர் சன்னதிக்கு பின்னாடி ஒரு சனீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. அந்த ஆலயம் தான் உங்களுக்கு உண்டான ரிஷபராசிக்கு உண்டான சனீஸ்வரர். நிறைய பேர் பார்த்துக்குவேன் சார், திருநள்ளாறு, குச்சனூர், அதெல்லாம் பொதுவானது. அது ஒரு சில ராசிக்கு இருக்குது. பொதுவாக எல்லோரும் போய்க்கலாம். ஆனால் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற சனீஸ்வரர் வழிபாடு செஞ்சு பாருங்களேன். யோகங்கள் அமோகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்டது, குறிப்பாக ஜிலேபி சம்மந்தப்பட்டது, ஜிலேபி சம்மந்த பரிகாரம் நல்லா கவனிக்கணும். எளிய பரிகாரம். கோயிலுக்கு இவ்வளோ தூரம் போகும்போது ஒரு ஜிலேபி வாங்கி சின்ன சின்னதாக உடச்சி காகத்துக்கு போடுங்க. காகம் அதை கரெக்டாக உணவு கொஞ்ச நாள் சாப்பிட்டுச்சுன்னா உங்கள் ராசியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான். அப்போ ஸ்வீட் சம்மந்தப்பட்ட ஆக்டிவேட் பண்ணுறதுனால இது என்னென்னா உங்களுக்கு ஏற்பட தொந்தரவுகள் விலக வாய்ப்பு உண்டு. நல்ல விஷயங்கள் அதிகரிக்க பண்ணுறதுக்காக தான் பண்ணுறது. இதுதான் எளிமையான பரிகாரம். காகத்துக்கு உணவு, அதுவும் குறிப்பிட்ட உணவு ஜிலேபி சம்மந்தப்பட்டது. இது ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக விருத்தி அடைய, பணம், செல்வம், பொருளாதாரம். ஒரு முறை ஸ்ரீரங்கம் நல்லா பாருங்கள். அது குறிப்பாக சனிக்கிழமை தான். ஸ்ரீரங்கம் மற்றும் இதே பார்த்திங்கன்னா திருப்பதி ஒரு முறை சென்று வந்துட்டால் அமோகம், வெற்றி, உச்சம் சொல்லலாம். வேறு கேள்விகள், சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.